கழட்டி விட்டுறீங்கண்ணா ஒயரே கழட்டி விட்டு இதழியல் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் நிதித்துறையின் சார்பாக எங்களுடைய அன்பான நன்றிகள். இன்று சட்டப்பேரவை முன் வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்தான சில அம்சங்களை இன்று சட்டப்பேரவை முன் வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்கான முக்கிய அம்சங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். இது பணவீக்கம் குறித்தான அம்சம். தேசிய அளவில் பணவீக்கம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கின்றது என்பது குறித்தான ஒரு அம்சம். நம்முடைய பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே போல பணவீக்கமும் முக்கியம். ஏனெனில் பணவீக்கம் என்பது ஏழைகளின் மீதான மறைமுக வரி என்று பொருளாதார வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்தானது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்முடைய செலவுகள், மூலதன செலவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நிதி கட்டுமானத்திற்கும் கட்டமைப்புகளுக்கும் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது என்பது குறித்தான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக நாம் அதிக செய்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக 24-25 ஆண்டு 47,000 கோடி அளவில் நாம் கட்டமைப்புகளுக்காக செலவிடம் செய்ய போகின்றோம். இது மிக முக்கியமானது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காகவும் இதில் அதிகம் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இது நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை 3.5% இருக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி பொறுப்புடைமை சட்டம் சொல்கிறது. அதே போல நிதிக்குழுவும் சொல்கிறது. அந்த வரம்பிற்குள் நாம் இருக்கிறோம். அதே நேரம் ஒன்றிய அரசினுடைய அந்த நிதி பற்றாக்குறையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி. அடுத்து டெட் டு ஜிடிபி, இதுவும் அதே போல மொத்த பொருளாதாரத்தினுடைய அளவு, அதில் கடன் எவ்வளவு என்று அதை பார்த்தால் நிதிக்குழு 15வது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களுக்கும் பரிந்துரைப்பது every state shall have the gliding path to reduce the debt sustainability என்று சொல்வார்கள். உடனடியாக அதை மாற்றாமல் கிளைடிங் பாத் என்று சொல்லக்கூடிய அளவில் சரிவு நோக்கி படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று, அந்த வகையில் படிப்படியாக நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இது நம்முடைய வருவாய் கொடுத்தது அனைவருக்குமே தெரியும். நிதிநிலை அறிக்கையிலும் நிதியமைச்சர் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொன்னார். மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய வரி வருவாய் எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளானது என்பது குறித்து விரிவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் இயற்கை பேரிடர்கள். அந்த இயற்கை பேரிடர்களால் 2 விதமான சிக்கல்கள் நமக்கு வந்தன. ஒன்று, வருவாயில் நமக்கு குறைவு ஏற்பட்டது. வருவாய் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல நீண்டகால நிவாரணத்திற்கும் நீண்டகால கட்டுமான வெள்ள நிவாரணத்திற்காகவும் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து
அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல் நீண்டகால நிவாரணத்திற்கும் நீண்டகால கட்டுமான வெள்ள நிவாரணத்திற்காகவும் தி இம்மீடியட் ரிலீஃப் அதற்காகவும் குறுகிய கால நிவாரணத்துக்காகவும் நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நெருக்கடிக்கிடையே இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால் இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை. ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். அதே போல் மற்ற வரி வருவாய்களும், இந்த வரி வருவாயை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் நாங்கள் 1,95,00,000 கோடி அளவிற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏன் இதை நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம், வரும் என்று நம்புகிறோம் என்றால், நிறைய சீர்திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சீர்திருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டு சொன்னார். வணிக வரித்துறையை பொறுத்தவரையில் ஐஐடி ஹைதராபாத் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதற்காகவும் நிகழ்நேரத்தில் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய வரி வசூலை திரட்டுவதை அவர்கள் கண்காணிப்பதற்காகவும் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சென்ற வருடத்தின் கடைசி காலாண்டில்தான் அதை நாங்கள் எடுத்து வந்தோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் சென்ற அரையாண்டிலிருந்து தான் அதனுடைய முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் 12 மாதங்களுக்கு பலனளிக்கப் போவது அடுத்த நிதியாண்டில். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய திரட்டப்படக்கூடிய வரி வருவாய் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்து இதை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு ஒவ்வொரு நிதிக்குழுவாக நமக்கு கொடுத்தது எப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்பது குறித்தான ஒரு காட்சி. இது 6.6% இருந்து இப்பொழுது 4.08% குறைந்து இருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதுவும் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த நிதி பகிர்வு மிக முக்கியமானது. இந்த நிதி பகிர்வு என்பது ஒன்று. அதே போல் இதை பகிர்ந்து கொள்ளாமல் செஸ் அண்ட் சர்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி கிடைக்காமல் அதுவும் எல்லா மாநிலங்களுக்கும் சிக்கல்கள் உண்டாகின்றன என்பது குறித்து நாம் பலமுறை தமிழக அரசு ஒன்றிய அரசிற்கு எழுதியிருக்கின்றது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் எப்படி இருக்கும் என்ற போக்கை கணிப்பதற்கு இது உதவும். அடுத்து இதை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய மானிய உதவிகள் இது குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு வருடமாக. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இது குறைந்து கொண்டே வந்தால் நாம் அதை எப்படி திரட்டி எப்படி நாம் அதை நம்முடைய நலத்திட்டங்களுக்கு நாம் எப்படி செலவிடுவது, சொந்த வருவாயிலிருந்து எப்படி செலவிடுவது என்பது குறித்தான ஒரு அம்சம். அடுத்து இது நம்மளுடைய மொத்த வருவாய் ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் நான் ஏற்கனவே சொன்னபோது 1,95,000 கோடி. அதே போல் ஓன் டேக்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ வரியல்லாத வருவாயிலும் நாங்கள் இந்த முறை நன்றாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நிறைய அந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆங்கிளில் நிறைய புதிய சீர்திருத்தங்கள் நிறைய வந்திருக்கு. அதே போல் நிறைய சேமிப்பு நிதிகளிலிருந்து முக்கியமாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் சென்ற
திருத்திய மதிப்பீடுகளில் நாங்கள் வந்து போன பட்ஜெட் எஸ்டிமேட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். அதே போல் இப்பயும் வந்து அதிகமாக வந்திருக்கு. காரணம் என்னவென்றால் ஜிஎஸ்டியினால் நாடு முழுவதும் நிறைய வரிகள் வந்துட்டுருக்கு, நிறைய வரி வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு தமிழக அரசிற்கு கொடுக்கும்படிய நிதி பகிர்வு அதிகமாகிறது. நாடெங்கும் இது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால் ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அதுதான். அடுத்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி வணிக வரித்துறையில் எவ்வளவு வருகிற போகிறது, மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வணிக வரித்துறையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் மிக கவனமாக வரி வருவாய் எந்தெந்த துறையில் வருகிறதோ அவற்றையெல்லாம் முழுமையாக உடனுக்குடன் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையும் வணிக வரித்துறையும் மற்ற துறைகளோடு இணைந்து இந்த கண்காணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல நிறைய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வரி ஏய்ப்பை தடுத்து வரியை திரட்டுவதற்கான முயற்சிகளை மிகவும் கவனமாக நாங்கள் கையாண்டு வருகிறோம். அதுபடி பார்த்தால் 15% வளர்ச்சி நிச்சயமாக வணிக வரித்துறையில் இருக்கும் என்று நம்புகிறோம். ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ற முறை குறைந்தது, ஆனால் இந்த முறை அது எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும் என்று நம்புகிறோம். என்னால் எடுக்கப்பட்ட சீர்திருத்தங்களும் முயற்சிகளும் அடுத்த 12 முழு மாதங்களுக்கு எங்களுக்கு நல்ல பயனை தரும் என்று நம்புகிறோம். அது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸும் மோட்டார் வாகனங்களுக்கான வரி உயர்வும் சமீபத்தில் செய்யப்பட்டன. அதிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பொருளியல் வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல ஒரு காலாண்டில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை அதிகம் என்றால் அடுத்த காலாண்டில் வரி வருவாய் அதிகமாக இருக்கும் என்று பல நேரம் குறிப்பிடுவது உண்டு. தமிழகத்தை பொறுத்தவரையில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2 சக்கர வாகனங்களை விட 4 சக்கர வாகனங்களுடைய விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. லக்ஸுரி செக்மெண்ட்லேயும் அதிகரித்துள்ளது. ஆகவே அது குறித்து நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வரி வருவாயை நாங்கள் திரட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தொழில்நுட்பத்தின் துணையோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதிலும் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிதித்துறையின் சார்பாக அனைத்து துறைகளோடும் கலந்து ஆலோசித்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறோம். அடுத்து முத்திரை திட்டங்கள் அநேகமாக நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். குடிசையில்லா தமிழ்நாடு என்று கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் நம்முடைய ஊரக பகுதிகளில் எடுத்துக்க கணக்கெடுப்பின்படி 8 லட்சம் மக்கள் குடும்பங்கள் இன்னும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தன. அடுத்த 7 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு வீடு 2.25 லட்சம் அளவில்தான், யூனிட் காஸ்ட் என்ற அளவில்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அது மிகவும் சிக்கலை உண்டாக்கி கொண்டிருந்தன பயனாளிகள் மத்தியில். அவர்கள் இன்னும் கடன் வாங்கி திட்டங்களை முடிக்க முடியாமல் இது 3.5 லட்சம் என்ற உயர் அளவை நிர்ணயித்து இந்த திட்டம் வந்திருக்கிறது. இதோடு கூட ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது, ஏற்கனவே கட்டிய வீடுகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தால் 2.5 லட்சம் வீடுகள் அதுபோல சீரமைக்க வேண்டும். 2001ஆம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட வீடுகள், 1985ஆம் ஆண்டிலிருந்து கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள், சாய்தள கான்கிரீட் வீடுகள், மற்ற வீடுகள் அத்தனையும் இத்தனை வருடத்தில் பராமரிப்பின்றி இருந்தால் பராமரிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அந்த சீரமைப்பதற்காக அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது அவர் தெரிவித்தார். இதற்காக 2 ஆண்டுகளில் 2000 கோடி செலவிடப்படும். வறுமை ஒழிப்பு என்பது இருக்கக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். இந்தியாவிலேயே 2ஆவதாக, கேரளாவுக்கு அடுத்தபடியாக வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோடு என்று சொல்லும்பொழுது பன்முக வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் என்று நிதி ஆயோக் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின்படி, அவர்களுடைய கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 2.2% மக்கள் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 2,20,00,000 குடும்பங்கள் சராசரியாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் 5 லட்சம் குடும்பங்கள் அதுபோல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுப்பதற்காக அந்த திட்டம். தமிழ் புதல்வன் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் பெற்ற வெற்றி அனைவரும் அறிந்தது. அந்த திட்டம் வந்ததற்கு பிறகு உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இடைநின்ற பெண்களும் கல்லூரிக்கு திரும்பி வந்தார்கள். அதனால் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவருடைய உயர்கல்வி தொடர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொல்குடி என்ற அந்த திட்டம் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக அடுத்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுடைய வாழிடங்கள் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு குறித்தான ஒரு மிகப்பெரிய திட்டம் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து புதுமை பெண் 2,73,000 பெண்கள் பயனடையக்கூடிய திட்டம். 370 கோடி அதில் நாம் ஒதுக்கியிருக்கிறோம். காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தெலுங்கானா மாநிலம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அந்த காலை உணவு திட்டத்தில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது ஊரக பகுதிகளில் இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதற்காக 600 கோடி. விடியல் பயணம் பெண்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய திட்டம். அவர்களுடைய பயன்பாடு இதுவரை ஒரு வருடத்திற்கு 444 கோடி அளவிற்கு அவருடைய பயணங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கான திட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய். நான் முதல்வன் திறன் மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம், அதற்கும் நிதி கணிசமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது ஒதுக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பொழுது ஏறத்தாழ 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார். இன்று இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பெற்று கொண்டு கூடிய மகளிருடைய எண்ணிக்கை 1,15,20,000 மகளிர் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக இந்த வருடம் மிக கணிசமான அளவு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழு வங்கி கடன் இந்த முறை 35,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னெல்லாம் செய்கின்றோம் என்பது குறித்தான தீம் பேஸ்ட் அப்ரோச்சுக்காக தோழி விடுதிகள் அது குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு அம்சம் கடைசியாக இருப்பது பெண் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்தியாவிலேயே தொழிலாளர் பங்கேற்பில் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். ஆகவே தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு புதிய தொழிற்சாலையிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு பணிக்கு அமர்த்தினால் அது பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த 3 வகை பிரிவினரையும் சேர்த்து 500 பேருக்கு மேல் அவர்கள் பணியமர்த்தினால் அந்த 3 வகை தொழிலாளர்களுடைய மாத ஊதியத்தில் 10% நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்காக. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறிய திட்டம் உயரிய நோக்கம் என்று சொல்லலாம். மிக முக்கியமான திட்டங்கள் இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிறோம். புதிய திட்டங்களும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நண்பர்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட தொழிற்படிப்புகளில் படித்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி கட்டணம் அனைத்தும், கல்வி கட்டணம், உணவு மற்றும் அனைத்து கட்டணங்களையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக மட்டும் வருடத்திற்கு நாம் 511 கோடி நாம் நிதி ஒதுக்கி நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்விக்காக. தமிழ் புதவன் இன்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அதற்கும். இதையும் தாண்டி ஒரு கட்டம், அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க முற்பட்டால் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் விரைவில் நம்மால் வெளியிடப்படும். அடுத்து கல்விக்காக சொன்னது போல 1000 கோடியில் புதிய வகுப்பறைகள், அதே போல திறன்மிகு வகுப்பறைகள் 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். இதற்காக 300 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஏற்கனவே சொன்னது போல தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ITIs தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்றன. அவை இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்டில் சென்ற வருடமே அது தரம் உயர்த்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, அந்த ITIயில் அரசு நடத்தும் அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை விகிதம் 95% மேல் இருக்கின்றன. படித்து முடித்த மாணவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு 90% வேலை வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக நாம் 10 இடங்களில் அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 10 இடங்களும் தேர்ந்தெடுத்து மாநிலத்தின் அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் அந்த குறிப்பாக அந்த ITIகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று சமீபத்தில் தூத்துக்குடியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஏரல் பகுதி, அங்கு ஒரு ITI நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லது நாமக்கல்லில் எடுத்துக்கொண்டால் சேந்தமங்கலம், அதுவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. வேப்பூர், குஜிலியம்பாறை, திண்டுக்கல் ஆகிய அனைத்து பகுதிகளுமே பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக, அதே நேரம் நல்ல வேலைவாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தமிழ் புதல்வன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். போட்டித் தேர்வு பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்று. சென்ற முறை நாம் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தது போல IAS, IPS போன்ற UPSC தேர்வுகளில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வாகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாதம் 7,500 ரூபாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காக சொல்லியிருந்தோம். முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு, முதன்மை தேர்வில் பங்கு பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்து அது 1 வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு கவலையை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழக இளைஞர்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது என்று பலரும் நாம் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அநேகமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே போல பேங்கிங். இதற்காகவும் சென்ற வருடம் நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு ஒரு பயிற்சி முறையை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை 1000 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 6 மாத காலம் உண்டு உறைவிட பயிற்சி. அப்படி செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். நல்ல பயிற்சியாளர்களை கொண்டு, தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு. கல்வி கடன் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த முறை இந்த நிதியாண்டில் கல்வி கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். ஏற்கனவே மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய முதல் பத்தியில் கடன் பொருளாதாரம் பற்றி ஒரு பத்தி வரும். அதில் மொத்த தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகம் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்று தமிழகம். டெபாசிட் 100 ரூபாய் இருந்தால் கொடுக்கக்கூடிய கடன் 106 அல்லது 110 ரூபாயாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய மாநிலங்களுள் நாம் 3 அல்லது 4 மாநிலங்களுக்குள் ஒன்றாக வருவோம். CD ரேஷியோ அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, முன்னுரிமை துறைகளுக்கு அந்த கடன் போய் சேர வேண்டும். வேளாண் குடிமக்கள், அதே போல சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான கடன்களை வழங்க வேண்டியது. கல்வி கடன், இது போன்ற முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்குவதற்கு
இந்த வருடம் நாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்க நம் வங்கிகள் மூலம் கடன் கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அளவு 8 லட்சம் கோடி ரூபாய். இது சென்ற ஆண்டை விட 14% அதிகம். இதை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் 12 மாத காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நமக்கு இருக்கிறது அடுத்த வருடம். அதில் மழையும் தேர்தலும் குடிக்கிடாத அடுத்த வருடத்தில் முழுமையாக 12 மாதங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் 8 லட்சம் கோடி ரூபாயை தேவையான நபர்களுக்கு, முன்னுரிமை தரக்கூடிய அத்தனை துறைகளுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு நிறுவன அந்த தொழில் முனைவோர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் அரசு கொடுக்கும் நிதி, அதே நேரம் இது போன்ற கடனும் மிக முக்கியம் என்ற அம்சத்தினால். பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தி வரும் பொழுது நம்முடைய தொலைநோக்கு பார்வை எதிர்காலம் நோக்கியும் இருக்க வேண்டும். எதிர்காலம் அறிவுசார் பொருளாதாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி. ஆகவே அது குறித்து தமிழக அரசு மிக கவனமாக பார்த்து புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறது. புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், சமீபத்தில் விழுப்புரத்தில் உள்ள ஒரு நியோ டைடல் பார்க்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இது போன்ற புதிய தொழில்நுட்ப பூங்காக்கள் மாவட்ட தலைநகரங்கள் பல இடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி, வேலூர், திருப்பூர், அதே போல சேலம் ஆகிய இடங்களில் டயர் 2 சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நியோ டைடல் பார்க்ஸ் ஆர் அட் த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ். இட் வில் பி இனாகுரேட்டட் வெரி சூன். அதே போல திருச்சியில் 3,64,000 சதுரடி பரப்பளவில் ஒரு புதிய ஐடி பார்க். மதுரை மாட்டுத்தாவணிக்கு அருகே மீண்டும் 3,63,000 சதுரடி மதிப்பீட்டில் ஒரு 3 லட்சம் சதுரடி மதிப்பீட்டில் 350 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு ஐடி பார்க். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோவையில் மிக முக்கியமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை மிக முக்கியமான ஒரு தகவல் தொழில்நுட்ப மையமாக உருவெடுத்துக் கொண்டு வருகிறது. அதில் புதிதாக 1100 கோடி ரூபாய் 2 கட்டங்களாக கோவை விளாங்குறிச்சியில் அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டப்படும். அதனால் கோவை இன்னும் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழில் புத்தாக்க மையம் மதுரையில் 2 இடங்களில் தொழில் புத்தாக்க மையம் ஒன்று, அதே போல சிறு தொழில் நிறுவனம் சார்பாக சக்கிமங்கலத்தில் ஒரு தொழிற்பேட்டை அந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜிசிசி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு மிக முக்கியமானது. ஏனெனில் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்று சொல்லக்கூடிய உயர்திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் நமக்கு மிக அவசியம். மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மாத ஊதியம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு, அது could be R&D or even software companies of design, அவைகளை நம்முடைய மாநிலத்திற்கு ஈர்க்கும் நோக்கோடு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய மாணவர்களுக்கு குறைந்த சம்பளத்தில் மட்டுமல்ல, அதிக சம்பளத்திலும் அதிக வேலைகள், அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வந்ததற்கு பிறகு நாம் அதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் மிக அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது, எப்படி லகுவாக கையாள்வது என்பது குறித்து அந்த இயக்கம் நிச்சயமாக நமக்கு வழிநடத்தும். கோவையில் ஒரு மாபெரும் நூலகம் மட்டுமின்றி அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனையும் திறன் கொண்ட தொழில் முனைவோர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஒரு இன்குபேஷன் சென்டர் அங்கு அமைந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அங்கு அமைந்திருக்கும். ஒரு நிச்சயமாக ஒரு அறிவுசார் சமூகத்தின் மிக முக்கியமான அடையாளமாக கோவையில் கட்டப்பட போகக்கூடும் அந்த மையம் திகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட், கடைக்கோடி மனித நலவாழ்வு குறித்து, தொல்குடி பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அதேபோல் வறுமை ஒழிப்பு குறித்தும் ஏற்கனவே பேசினோம். டிஎன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பற்றிய பத்திக்கு அடுத்த பத்திலேயே இன்னொரு செய்தி வரும். புற உலக சிந்தனையற்ற மதி இறக்கம், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், அவர்களுக்காக
அந்த குழந்தைகளுக்காக ஒரு உயர் சிறப்பு மையம் சென்னையில் அமைக்கப்படும். 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக முக்கியமான ஒரு அம்சம். திருநங்கை மாணவர்கள், திருநங்கைகள், 3ஆம் பாலினத்தவர்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்களுடைய ஆதரவு கிடைப்பது சற்று சந்தேகம் என்பதால் அவர்களுடைய கல்லூரி படிப்பை விட்டுவிடுகிறார்கள் என்ற செய்தித்தாளில் வெளிவந்ததை மாண்புமிகு முதல்வர்களிடம் காட்டிய பொழுது இதற்கு ஒரு திட்டம் வகுத்தால் நன்றாக இருக்கும் சென்றார். அதை பின்பற்றி 3ஆம் பாலின மாணவர்கள் கல்லூரி படிப்பை படித்தால் முழுமையாக அவர்களுக்கான கல்வி செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம், இதுவும் 35 வயதுக்கு மேற்பட்ட கைவினைஞர்கள், கலை தொழிலாளர்களுடைய தொழிலை நவீனப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, இந்த திட்டத்தின் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதன் ஊடாக பரவி இருக்கும் ஒரு செயல் கணினிமயமாக்கம், மாடர்னைசேஷன், நியூ டெக்னாலஜி அடாப்ஷன். ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலகத்திலிருந்து துறை அலுவலகங்கள் வரைக்கும் இந்த புதிய திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அதை விரிவுபடுத்துவதற்காக ஒரு திட்டம், பதிவுத்துறைக்காக ஒரு திட்டம், காவல்துறை நவீனப்படுத்த ஒரு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் என்ற திட்டம், கனித்தமிழ் அதாவது லாங்குவேஜ் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற இடங்களில் திட்டங்களில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு நிதியுதவி அளிப்பதற்காக ஒரு திட்டம், பேரிடர் மேலாண்மை, நீர்வள மேலாண்மை என்று கணினி மயமாக்கம் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பது குறித்து இந்த செய்தி. நெக்ஸ்ட், for a sustainable green future we have positioned some of the things. Green energy is a very critical point. We have formed one green energy corporation, new green energy corporation, to take up hydel, solar and wind and other projects. நெய்தல் மீட்சி இயக்கம் இது உலக வங்கியினுடைய உதவியோடு செயல்படுத்தப்படக்கூடியது. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பல கடற்கரைகளை, மரக்காணம், காமேஸ்வரம், அதே போல தூத்துக்குடி மாவட்டம், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கடற்கரை சில்வர் பீச், கடலூர், பல கடற்கரைகளை எடுத்து கடற்கரையோரம் வாழும் மீனவ இளைஞர்களையும் அதில் ஈடுபடுத்தி அந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது. அழகிய கடற்கரைகள், நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் வாங்குவதாக திட்டம். அடையாறு நதியை சீரமைக்கும் திட்டம் குறித்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யும் அந்த காலகட்டத்தை எட்டியுள்ளோம். அதேபோல் தமிழகமெங்கும் இருக்கும் நதிக்கரைகளை அழகுற சீரமைப்பதற்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பசுமை இயக்கம், அதுவும் இட்ஸ் குவைட் அன் அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். அர்பன் கிரீனிங், நம்முடைய நகரங்கள் கான்கிரீட் மயமாக வருவதை மாற்றி பசுமை போர்வையை சற்றே போர்த்திட உதவக்கூடிய திட்டம். மின் பேருந்துகள் வாங்கப் போகிறோம். 3000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான அறிவிப்பு இருக்கிறது. 500 மின் பேருந்துகள், மினி பஸ், சிற்றுந்து திட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் முக்கியமான ஒரு அம்சங்கள். அடுத்து, கட்டமைப்பு திட்டங்கள். புதிய குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் சுமார் 7800 கோடி ரூபாய் அளவில் அது ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டு பன்னாட்டு நிதியுதவி பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விரைவில் பணி தொடங்கும். 3 புதிய குடிநீர் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன நிதிநிலை அறிக்கையில். ஒன்று பெரம்பலூர் கூட்டு குடிநீர் திட்டம். அது பெரம்பலூர் நகராட்சிக்கு மட்டுமல்ல, எறையூர், பாடலூர் ஆகிய 2 இடங்களில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலைகள், ஒவ்வொரு தொழிற்சாலையும் தோளில்லாத காலனி தொழிற்சாலை, ஒவ்வொன்றும் அநேகமாக 15,000-20,000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளுக்கும் அந்த நீர் போய் சேரும் அளவுக்கு ஒரு திட்டம். திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாநகராட்சி, ஆத்தூர், வத்தலகுண்டு போகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு பயணிக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டம். நாமக்கல் மாவட்டம், அதே போல எருமைப்பட்டி உள்ளிட்ட சேந்தமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களுக்கான திட்டம் மிக முக்கியமான ஒன்று. சாலைகள் மேம்பாடு, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை துறைகள் சார்பாக
சுமார் 10,000 கோடி அளவில் இந்த வருடம் மட்டும் நாம் சாலைகள் மேம்பாடு செய்ய போகிறோம். சிங்காரச்சன்றிக்கு 500 கோடி ரூபாய். வடசென்னை பகுதியில் வளர்ச்சிகள் பெருக வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. சாலை வசதிகள், அங்கு மழைநீர் வெள்ளம் வந்தால் கழிவுநீர் கலந்து விடுவதாக அதிக கவலையோடு புகார்கள் வந்தன. அதற்காக 940 கோடி ரூபாய் செலவில் ஒரு திட்டம், புதிய திட்டம் சென்னை மெட்ரோ வாட்டரால் அது செயல்படுத்தப்பட போகிறது. புதிய கல்லூரிகள், ITI ஒன்று, புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் எழும்பூர், ஸ்டான்லி, RSRM பகுதியில் உள்ள அந்த பகுதிகளெல்லாம் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் வரப்போகின்றன. சென்னையினுடைய வடசென்னையினுடைய வளர்ச்சி குறித்து நாம் புதிதாக கவனம் செலுத்தி வருகிறோம். புதிய பேருந்து சிற்றுந்து சேவை பற்றி இப்படிதான் சொன்னேன். மெட்ரோ ரயில் திட்டம் அதனுடைய 2ஆம் கட்ட பணிகள் மிக துரிதமாக நடந்து வருகின்றன. அதனுடைய முதல் கட்ட ஒரு பகுதி அநேகமாக 2025 டிசம்பரில் போரூர் முதல் கோடம்பாக்கம் வரையிலான